ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பர்த்டே அன்றைக்கி என்ன நடந்தது, பர்த்டே அன்றைக்கி நாள் vlog. ஸோ 2 நாள் vlog இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாள் ஈவினிங் கார்ன் வச்சு ஒரு கார்ன் ஸ்நாக், ஈவினிங்கில் சாப்பிட்ற கார்ன் ஸ்நாக் மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த கார்ன் எல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதில் ப்ராசஸ் எப்படி செஞ்சேங்கிறத ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்ன் நீங்கள் செஞ்சீங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க. சப்போஸ் லேட் ஆகி ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஈவினிங் கார்ன் ஸ்நாக் பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பர்த்டே அன்னைக்கு வெங்கிக்கு காலேஜ் இருந்தது. ஸோ காலையில் 7 o'clock எல்லாம் கிளம்பிட்டாங்க. ராகவுக்கு இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கேன். ராகவ் அங்கே தான் இருக்கான். சுமிக்கு அன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. ஸோ வீட்டில் நானும் சுமியும் தான் இருந்தோம். காலையில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் போச்சு. வெங்கிக்கு காலேஜுக்கு காலையில் சப்பாத்தியும் தக்காளியும் செஞ்சு கொடுத்து அமிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் சுமிக்கும் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த எண்ணெய் கார்ன் செஞ்ச எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி, எனக்கும் சுமிக்கும் ஒரு நேரத்துக்கு தாங்கிறதுனால தாளிக்கிற கரண்டிலே செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த சட்னிக்கு பூண்டு, வரமிளகா, தக்காளி, உப்பு இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. பச்சையாக இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்தோன்னா சட்னி சூப்பராக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. இப்போது பூரிக்கு தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். பூரிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா உப்பி வரும். வேணும்னா நீங்கள் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரவை ஆட் பண்ணல. சப்பாத்தி மாவையே கொஞ்சம் நல்லா கோதுமை மாவு, தண்ணி, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பூரி உங்களுக்கு ஒரே சைஸில் வரும். இன்னொன்று, ஒவ்வொரு டைமும் மாவை பிச்சு நம்ம உருட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. ஒரே டைமில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு தான் நான் எண்ணெய் பக்கமே போவேன். சப்பாத்தி அப்படி கிடையாது. சப்பாத்தினா ஒன்றா இந்த சைடு தேய்ச்சிட்டு அந்த சைடு பேனில் போட்டு எடுத்துடலாம். பட் பூரிக்கு நான் ஒன்ஸ் எல்லாத்தையும் மாவை தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்தேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பூரிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 பூரி உள்ளே இறங்கும். அதனால் எனக்கும் சுமிக்கும் ஒரு 7-8 பூரி கிட்டே செஞ்சு எடுத்துட்டேன். இந்த சாரீ நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் வாங்கும்போது 550 rupeesன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் லிங்க் செக் பண்ணேன், நாட் அவைலபிள்னு வருது. நான் இந்த சாரீனுடைய லிங்க்கு இல்லைனா மீஷோவோட கோடு இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிள் இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். சாரீ கலர் சூப்பராக இருக்குது, நல்ல கலர் காம்பினேஷன். எனக்கு இந்த க்ரீன் மெரூன் பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் செம்ம லுக்கு தரும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட கட்டிட்டு போகலாம். பட் என்னென்னா ஒரு 2-3 தடவை நம்ம வியர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்க்கு வந்துடுது. கலர் ஃபேட் ஆகலை, பட் சாரீ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுற மாதிரி இருக்குது. என்னடா வீட்டில் பட்டு சாரி மாதிரி கட்டிட்டு சமையல் பண்ணிகிட்ருக்கேன்னு யோசிக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் ஷூட் எடுத்தேன். அதனால தான் இந்த சாரீ கட்டிட்டு அப்படியே சமையலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எனக்கு வெங்கி கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ தான் எடுத்தேன். அதுவுமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்த்டேக்கு எல்லாருமே விஷ் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணி ராகவ் அங்கே இருந்ததுனால அவங்ககிட்டையும் பேசினேன். ஆக்சுவலி ராகவ் என்னோடய பர்த்டேக்கு 1 monthக்கு முன்னாடியிலேருந்தே நான் தாம்மா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் பண்ணேன், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு அடிக்கடி ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். என்னோடய பர்த்டே அன்றைக்கி ஊரில் இருக்க வேண்டியதாகிடுச்சு. வீடியோ கால் பண்ணி பேசினோம். அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, பசங்க எல்லாருமே கால் பண்ணி வீடியோ காலில் பேசினாங்க. அன்றைக்கி சொரக்காய் அல்வா கூட பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொரக்காயில் சாம்பார் வைப்போம், இல்லை தட்டைப்பயிர் போட்டு குழம்பு வைப்போம். அந்த மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறதுனுடைய ஃபீல் புரியும். இதனுடைய ஷார்ட்ஸுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதிலேருந்து எடுக்க முடியல. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. சர்க்கரை பாகுனுடைய கன்சிஸ்டன்சியை மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துடணும். சர்க்கரையை ரொம்ப நம்ம அடுப்புலேயே வச்சு பாயில் பண்ண விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
என்னோடய பர்த்டே டைமில் வந்து ஒரு 2-3 ஸ்வீட்டு சேர்ந்தா ப்ளே பண்ணேன். சுமி வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப திகட்டுதுமா ஏதாவது காரமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து காரம் ஏதாவது செஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து தட்டைப்பயிர் போட்டு சொரக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். சொரக்காய் வந்து ஸ்வீட்டு செஞ்சுட்டு பாதி சொரக்காய் அப்படியே இருந்தது. சரி, அதை வச்சு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தட்டைப்பயிர் மட்டும் நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்லை. டைரெக்டாக தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டோன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோன்னாலே நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். ஸோ காயெல்லாம் கட் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாம் தாளித்து வெங்காயம், தக்காளி, காய், சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிர் வெந்ததையும் அந்த காயோடு சேர்த்து ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி அதிலேயே ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய், சோம்பு, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஒன்றா போட்டு நான் வந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துட்டேன். பேனில் ஓப்பனில் இந்த மாதிரி நம்ம சாம்பார் செய்கிறத விட குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்தோன்னா குக்கரில் செய்கிறதுனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி ப்ராசஸில் தான் சாம்பார் வைப்பேன். நான் வந்து ஒரு டைம் செக் கூட பண்ணி பார்த்தேன். ஓப்பனில் பேனில் செய்கிறதுக்கும் குக்கரில் செய்கிறதுக்கும் சேம் ப்ராசஸாக இருந்தாலுமே நல்ல டிஃப்ரென்ஸ், டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் வருது. குக்கரில் செய்கிறதுனுடைய டேஸ்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குக்கரில் வச்சிட்டோன்னா நமக்கு வேலையும் மிச்சம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லிட்டு போட்டுட்டு விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் நின்றுட்டு கிண்டுற வேலைலாம் இருக்காது. ஸோ அந்த டைமில் வெளியில் துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு வேப்பர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா தட்டைப்பயிறு செம்ம சாஃப்டாக வெந்திருந்தது. இப்போ காயுமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த தட்டைப்பயிறு எடுத்து அந்த காயில் கொட்டிடலாம். காய் வந்து இந்த மாதிரி வேக வைக்கிறதுலையே நல்லா வெந்துடும். காய் வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் எடுத்து அதிலே ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். புளி வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய், சோம்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சதையும் இதோடு ஆட் பண்ணி குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சொரக்காய், தட்டைப்பயிர் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியிலே செஞ்சுட்டேன். அன்றைக்கி வந்து சுமி ப்ரூனோவை குளிக்க வச்சுட்டான். ப்ரூனோவை குளிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுனால அன்றைக்கி குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். அவனுக்கு வந்து முடி நிறையா இருக்கிறதுனால நிறைய முடி கொட்டும். ஸோ அவனோட சீப்பில் சீவி விட்டால் எவ்வளோ முடி இருக்குது பாருங்கள் அவனோட சீப்பில். இந்த மாதிரி கோல்டன் ரிட்ரீவர் வளர்த்துறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அப்பப்போ சீவி விட்டுட்டோன்னா கொஞ்சம் முடி கொட்டுறது கம்மியாகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு முதல் நாள் நடந்தது. இது வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ சுமி தான் டேபிளில் கேக்கெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணான். நம்ம சின்ன பிள்ளைங்கன்னா பேக்ரவுண்டெல்லாம் பண்ணி பலூன் எல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இங்கே வாலில் வந்து க்ரீன் கலர் ஸ்ட்ரிங் மாதிரி தொங்குது இல்லையா, அது வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போது ஃபோட்டோஷூட்காக எடுத்தது. அது அப்படியே வாலில் இருக்கிறதுனால சரி அதை பேக்ரவுண்டாக வச்சு நம்ம கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் நின்று எடுத்தோம். இந்த சாரீ வந்து நான் மஸ்கட்டில் இருக்கும்போது வாங்கினது. ப்ளவுஸ் வந்து வேறு ஒரு சாரீனுடைய ப்ளவுஸினுடைய கலர்லேயே சாரீ இருக்கும். பட் நான் மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் பிங்க்குக்கு டார்க் பிங்க்கு ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பி பர்த்டே இலக்கி அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன கேக் வாங்கணுங்கிறது வந்து சுமியோட ஐடியா. சுமிக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த கேக் வாங்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதையே வாங்கியாச்சு. ராகவ் வந்து உங்களோட பர்த்டே அன்றைக்கி நீங்கள் மட்டும் கேக் சாப்பிடுவீங்க, எனக்கும் கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ ஊரில் வந்து எனக்காக என்னோடய பர்த்டே அன்னைக்கு அங்கேயும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே அம்மா வீட்டில் கேக் கட் பண்ணதை எனக்கு வீடியோ காலில் காமிச்சாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் பை மிஸ்டேக்காக டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் அட்டாச் பண்ண முடியல. ஆல்ரெடி என்னோடய பர்த்டே மினி விலாகை ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சில கிளிப்ஸை நான் ஆட் பண்ணியிருப்பேன். பர்த்டே முடிச்சுட்டு வெங்கி ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எப்போவுமே நாங்கள் வந்து எங்களோட பர்த்டே அன்னைக்கு இந்த நைட்டு டின்னர் வந்து வெளியில் தான் சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கும் அந்த மாதிரி தான் வெளியில் போயிருந்தோம். என்னோடய பர்த்டே அன்னைக்கு சுமியோட ஃப்ரெண்டோட பர்த்டேவும். ஸோ சுமியோட ஃப்ரெண்டு வந்து சுமியை அவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தான். ஸோ சுமியை அந்த பர்த்டேயில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் வெங்கியும் மட்டும் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சுமிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட அன்னைக்கு ட்ரீட் இருக்கிறதுனால நானும் வெங்கியும் கிருஷ்ணா கஃபேக்கு தான் போயிருந்தோம். லாஸ்ட் டைம் ஒரு தடவை நாங்கள் கிருஷ்ணா கஃபேயில் சாப்பிடும்போது எங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அங்கேயே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போயிருந்தோம். பட் இந்த தடவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டேஸ்ட் இல்லை. நாங்கள் வந்து குழிப்பணியாரம், இட்லி, அப்புறம் வந்து வடகறி தோசை அப்படின்னு ஒன்று ஸ்பெஷலாக வாங்கினோம். பட் அதனுடைய டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
ஆஸ் யூஷுவல் வந்து சில்லி பரோட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வாங்கினதுலேயே சில்லி பரோட்டானோடைய டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெங்கி வந்து மசாலா தோசை வாங்கினாங்க. அதுக்கு உள்ளே இருந்த மசாலாவோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ இது ரெண்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இந்த வடகரி செட் தோசை அப்புறம் வந்து குழிப்பணியாரம் இதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ ஓவரால் என்னோடய பர்த்டே அன்னைக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப சூப்பர் ஜாலியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இல்லை ஒன்றுமே சம்திங் ஸ்பெஷலே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலான டே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ராகவும் ஊரில் இருந்தால், வெங்கிக்கும் காலேஜ் இருந்தது, சுமியும் நானும் மட்டும்தான் இருந்தோம். ஈவினிங்கில் தான் வெளியில் போய் டின்னர் சாப்பிட்டேன். அந்த ஈவினிங் மட்டும்தான் ஸ்பெஷலாக இருந்தது. ஓவரால் என்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு நார்மலான டே மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய்.